ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் வீடியோஸை பொறுத்த மட்டும் இன்வைஸ், இவே பில் அண்ட் தென் சேல்ஸ் இன்வைஸ், ஸோ எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கரண்ட் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் லாஸ்ட் இயரோட ஐடி இன்கம் டேக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம் அண்ட் தென் டேட்டாவை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மாதிரி கொடுக்கலாமேன்றக்காக தான் இந்த வீடியோ ஃபார் டிப்ரிஷியேஷன், அதாவது பிக்சட் அசெட்டுக்கு டிப்ரிஷியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு இருக்க ரெஸ்பெக்டிவான கம்பெனிக்குள்ள போயிடுறோம். ஸோ பிஃபோர் தட் ஒரு சில இதை விஷயங்களை நான் முன்னாடியே ப்ரிகாஷனாக பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் 10th ஏப்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணதா போட்டு அதுக்கான சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி, அதாவது ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ன்றது நான் எப்படி கொண்டு வந்திருப்பேன்னு கேட்டீங்கன்னா, இன்வென்ட்ரியா கொண்டு வராம அக்கௌண்டிங்கா கொண்டு வந்திருப்பேன், பிக்சட் அசெட்டா கொண்டு வந்திருப்பேன். ஸோ இது எதுக்காக சார் இந்த மாதிரி பிக்சட் அசெட்டா நான் கொண்டு வந்தேன்றதை கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இது என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட், ஐ மீன் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இது என்னோட பிக்சட் அசெட். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பிக்சட் அசெட்ல கொண்டு வரனால என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டேலி கொண்டு வராது, டைரக்டா இதோட ரெஃப்ளெக்ஷன் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஃபார்வர்ட் ஆயிடும். ஸோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா என்னால கன்ஃபியூஷன் இல்லாம டிரான்சாக்ஷன் மேக் ஓவர் பண்ண முடியும். இதே நான் இன்வென்ட்ரியா கிரியேட் பண்றேன்ற பட்சத்துல கம்பல்சரி அது ட்ரேடிங்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது நமக்கு இம்பாக்ட கொடுக்கும். ஸோ அதனால பிக்சட் அசெட்னு கொடுத்து பண்றதுனால டைரக்டா எனக்கு அது பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் தான் ரெஃப்ளெக்ட் ஆகுமே தவிர ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு வராது. தென் வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்ட்ரி அக்கௌண்டிங் இன்வைஸ்ல நான் பர்ச்சேஸ் இன்வைஸ் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ இதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அதுல முதல் விஷயம் F11ல போயிட்டு காஸ்ட் சென்டரை எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ காஸ்ட் சென்டரை எனேபிள் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா லைக் டிப்ரிசியேஷனே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டிப்ரிசியேஷன் அண்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல ரைட் பண்றேன். ஆஃப்டர் தென் நான் இப்போ டிப்ரிசியேஷன் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏன்னா ஒரு சில அசெட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த் அண்ட் மந்த்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிஸ் கொடுப்போம். ஸோ அதுக்காக வேண்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் கேட்டகரியில போயிட்டு டிப்ரிசியேஷன் நான் மறுபடியும் ஒரு இது கிரியேட் பண்றேன், காஸ்ட் கேட்டகரி கிரியேட் பண்றேன். சோ காஸ்ட் கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்றேன். என்னன்னு கிரியேட் பண்றேன்னா பிக்சட் சோ கேட்டகரியை பொறுத்த மட்டும் டிப்ரிசியேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் அசெட். சோ பிக்சட் அசெட்ஸ் அப்படி கிரியேட் பண்ணிடுறேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியிலே நான் வச்சிடுறேன். ஆஃப்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா அகைன் காஸ்ட் சென்டர்ல போயிட்டு ஏப்ரல் மந்த்னு ஒரு இது கிரியேட் பண்றேன் அண்டர் பிக்சட் அசெட். அகைன் மே மந்த்னு ஒரு என்ட்ரி கிரியேட் பண்றேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா பிக்சட் அசெட்ல வைக்கிறேன். அகைன் ஜூன் மந்த். சோ ஒரு குவார்டருக்கு இதுல ஐ மீன் ஒரு குவார்டர்லி இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அண்டர் பிக்சட் அசெட்ல வச்சுட்டு கிரியேட் பண்ணிடுறேன். சோ இப்போ என்ன பண்ணிடுறேன்னா வவுச்சர் வந்துட்டு ஜேர்னல்ல இயர் எண்டிங்ல நம்ம வந்து புக் பண்றோம் இல்லைங்களா. சோ டேட் கொடுத்துட்டு 31/3/25 கொடுத்துறேன். கொடுத்து முடிச்சுட்டு சோ ஜேர்னல்ல வந்துட்டு அண்டர் டிப்ரிசியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு சில விஷயம் இதுல வந்து ஒரு சில இம்பாக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னு கேட்கிறப்போ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10% நார்மல் டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு அசெட்ஸுக்கும் ரெஸ்பெக்டிவான டிப்ரிசியேஷன் வேல்யூ கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவான டிப்ரிசியேஷன் வேல்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். தென் இதுலயுமே இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னன்னா
பிக்சட் அசெட்டோட ஐடிசி ரிவர்சல் எப்படி பண்றதுன்னு, அதாவது பிக்சட் அசெட்ல இருந்து ஐடிசி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் கழிச்சுட்டு மீதி இருக்க ஆக்சுவல் டாக்ஸபிள் வேல்யூ என்னவோ அதை மட்டும் தான் நம்ம டெப்ரிசியேஷன் பார்க்கணும். இல்ல அந்த பிக்சட் அசெட்டுக்கு உண்டான ஐடிசி நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு டோட்டல் வேல்யூ எடுத்துக்கோன்றப்போ நம்ம இன்வேஸோட வேல்யூ என்னவோ அதுல இருந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேஷன் டெப்ரிசியேஷனை பொறுத்த மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா அது என்ன பெர்சன்டேஜ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ பெட்டர் தென் உங்களோட ஆடிட்டர்ஸ் அண்ட் தென் உங்களோட ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்டன்ட் அண்ட் ஜிஎஸ்டிபி ரெஃபர் பண்ணிட்டு ஆஃப்டர் இந்த என்ட்ரியை போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது நான் டெமோ பர்ஸ்பெக்டிவ்காக சொல்றதுனால இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஓகேங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ்குள்ள போறோம். வவுச்சர்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் லெஜரை செலக்ட் பண்றோம். டிப்ரிசியேஷன் லெஜரை செலக்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5750 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்துல சோ என்னென்ன அண்டர் டிப்ரிசியேஷன். சோ இதுல என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கு எவ்வளவு, இதுல நான் வேல்யூ சும்மா ஐ மீன் ரஃபா தான் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது மே அண்ட் ஜூன். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் சோ இந்த மாதிரி ஒரு குவார்டருக்கு நான் டிப்ரிசியேஷன் அலோகேட் பண்ணிருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரெடிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அந்த ரெஸ்பெக்டிவ் லெஜரை செலக்ட் பண்ணிட்டு கிரெடிட் பண்ணிட்டோம்ன்றப்ப வேலை முடிஞ்சு. சோ இதுல நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ டிப்ரிசியேஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுனா எனக்கு 6750 ரூபா. அதுல ஒவ்வொரு மந்த்துக்கும் ஏப்ரலுக்கு எவ்வளவு, மேக்கு எவ்வளவு, ஜூனுக்கு எவ்வளவு ஆன் எந்த அசெட்ல அது டிப்ரிசியேஷன் ஆகணும் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்றப்போ சோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்றப்போ நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிப்ரிசியேஷன் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜர் ஆட் ஆயிரும். ஆஃப்டர் தென் பேலன்ஸ் ஷீட்டையும் நம்மளோட ஃபர்னிச்சர்ல வந்து பாத்தீங்கன்றப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏப்ரல்ல பர்ச்சேஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். அட் எண்ட் ஆஃப் மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிருக்கேன். சோ 1,27,118 ரூபா டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. சோ டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் தான் எடுத்திருக்கோம். சோ இன்கேஸ் ஐடிசி நான் ரிவர்ஸ் பண்ணிருக்கேன் சார் அதுக்கு எப்படி சார்ன்றப்ப அந்த ஜேர்னல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். சோ அது எப்படின்றதையும் பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி பண்றப்போ என்னோட 1,27,000 வந்து 5,07,50 வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகி என்னோட டோட்டல் இப்போதைக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் 1,20,368 rupees 64 paise மாதிரி கால்குலேட் ஆகும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேற ஏதாவது சஜஷன், வேற ஏதாவது பெட்டர் வீடியோ வேணும்ன்றப்ப கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.